அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதத்தில் பாரம்போல் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மார்கழி மாதம் என்பது அதீத தெய்வ சக்தி நிறைந்த சிறப்பு மிக்க மாதமாகும். இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்முடைய குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை ஏற்படுத்தும் பொன்னான காலம் என்றே சொல்லலாம். அதற்காகத்தான் பரம்பொருள் கிருஷ்ணர் மார்கழி மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கூறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே லக்ஷ்மி நாராயணனின் அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். அதனால் மார்கழி மாதத்தின் முக்கியமாக இந்த நாளில் துவங்கி இந்த மாதம் முழுவதும் 3 விஷயங்களை மட்டும் தவறாமல் செய்ய வேண்டும். இது பரம்பொருள் சிவபெருமான் மற்றும் திருமால் மற்றும் பார்வதி தேவி அனைத்து விதமான கடவுள்களையும் இறை அருளையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் ஈர்த்து அளவில்லாத நன்மைகளை பெற்றுத்தர வழிவகுக்கின்றன. மார்கழி மாதத்தில் முக்கியமாக காலை பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 4 மணி முதல் 5:30 மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுறுசுறுப்புடன் எழுந்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில்தான் உலகத்தில் இருக்கும் பூமிக்கு வரும் தெய்வீக சக்தி ஆற்றல் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த நேரத்தில் எழுவது என்பது நமக்கு விருப்பமான தெய்வத்தை நோக்கி யாகம் செய்வதற்கு சமமான பலனை நமக்கு தருகின்றன. அதனால்தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் கிழக்கு நோக்கியவாறு விளக்கேற்ற வேண்டும். பூஜையின் போது ஓம் லக்ஷ்மி நரசிம்ம நாராயணாய நமோ நமக எனும் மந்திரத்தையும், அடுத்ததாக ஓம் லக்ஷ்மி நாராயணா நமோ நமக எனும் மந்திரத்தையும் 108 முறை கண்டிப்பாக சொல்லலாம். அல்லது ஆண்டாள் திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்யலாம். இது பரம்பொருள் திருமாலுக்கு மிகவும் விருப்பமானது என்பதனால் பெருமாளின் பரிபூரண அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைத்திடும். அடுத்ததாக நம்முடைய வீட்டு அருகில் ஏதேனும் பிரசித்தி பெற்ற கோயிலோ அல்லது ஏதேனும் கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு வரலாம். அதுவும் பரம்பொருள் பெருமாள், ஆண்டாள், மகாலட்சுமி ஆகிய 3 தெய்வங்களும் இருக்கும் கோயிலுக்கு செல்வது மிகவும் விசேஷமானதாகும். முக்கியமாக மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெருமாளுடன் லட்சுமி தேவியை தரிசனம் செய்வது 10 மடங்கு புண்ணியத்தை தரும். மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் துளசி படைத்து வழிபடுவதும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தரும். பாவங்களை கண்டிப்பாக நமக்கு போக்கித் தரும். மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் கோலமிடுவது மிக மிக உத்தமமாகும். இந்த மாதத்தில் வாசலில் போடப்படும் கோலத்திற்கு தனி மகத்துவம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. உலகத்தில் இருந்து வரும் தெய்வீக ஆற்றலை நாம் போட்ட கோலம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த கோலத்தை நாம் கடந்து செல்லும் போதும் அந்த தெய்வீக ஆற்றலானது நம்முடைய உடலுக்கு வந்து சேரும். பொதுவாகவே வீட்டு வாசலில் கோலமிடுவது என்பது வீட்டிற்கு மங்களகரத்தை தரும். அதிலும் மார்கழி மாதத்தில் போடப்படும் கோலங்கள் சிறப்பு மிக்கவை. மார்கழி மாதத்தில் முதல் தினத்தில் துவங்கி மார்கழி மாதம் முழுவதும் தினமும் இந்த முக்கியமாக கோலம் போடும் விஷயங்களையும், அதிகாலையில் எழுந்திருக்கும் விஷயங்களையும், தெய்வத்தை நினைத்து மந்திரங்கள் சொல்லுவதையும் எல்லாம் நினைத்து வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் நிரந்தரமாக நம்முடைய வீட்டில் இருக்கும். இதனால் குறையாத செல்வ செழிப்பு, எடுக்கும் காரியங்களில் காரிய வெற்றி, மனமகிழ்ச்சி, மன நிம்மதி ஆகியவை கண்டிப்பாக ஏற்பாடு இருக்கின்றன. முக்கியமாக மார்கழி மாதம் என்றாலேயே அது விஷ்ணு பெருமானுக்கு உகந்ததாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது. தமிழ் மாதங்களில் மகத்துவமான தினுர் மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதம்தான். அதுவும் மார்கழி மாதம் என்றாலேயே நம் நினைவிற்கு வருவது அதிகாலை குளிர், வீடுகளின் முன்பு பெண்கள் இடும் வண்ண வண்ண கோலங்கள், விஷ்ணுவின் பாராயணங்கள், கோவில்களில் வழிபாடு போன்றவை மார்கழி மாதத்தில் தான் நடைபெறுகின்றன. மார்கழி மாதத்தில் பொதுவாக திருமணம், வளைகாப்பு, புதிய தொழில் தொடங்குவது, புதிய வீட்டிற்கு குடிப்போவது உள்ளிட்ட சுப காரியங்கள் செய்ய மாட்டார்கள். இவற்றை தவிர்த்து திருமால் வழிபாட்டில், விஷ்ணு பெருமான் வழிபாட்டில், சிவபெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள்.
விரதம், மந்திரம் போன்றவை ஆன்மீக பணிகள் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில். அதாவது இந்த மாதம் முழுவதும் எந்தவித கெட்ட சிந்தனைகளும் இல்லாமல் இறைவனுடைய நாமங்களையும் புராணங்களையும் மனப்பூர்வமாக பாராயணம் செய்தால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து கசப்பான நன்மைகளாக மாற்றித் தருவார் பரம்பொருள் மகாலட்சுமி தேவியாகும். மனப்பூர்வமாக பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முக்கியமாக இந்த ஆண்டு மார்கழி மாதம் என்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. அந்தமையால் இந்த சிறப்பு மிக்க மார்கழி மாதத்தில் லட்சுமி தேவியையும் நாராயணரையும் வழிபடுவான். மார்கழி மாதம் முழுவதும் லட்சுமி நாராயணனோடு அருள் மிகவும் பரிபூரணமாக இருக்கும் என்பதனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டி வந்த அனைத்து நல்ல விஷயங்களும் செய்து வந்தால் ஐஸ்வர்யங்கள் உங்கள் தேடி வரும். அதிலும் முதல் விஷயமே தான் ரொம்பவே முக்கியமானது. மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் அதிகாலையில் 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திற்குள் எழுந்து செயல்பட வேண்டும். எதற்கெடுத்தாலும் தெய்வீக சக்தி நிறைந்த இந்த நாட்களில் பரம்பொருள் சிவபெருமானையும் பரம்பொருள் நாராயணரையும் வழிபடலாம். சக்தி மார்கழி மாதத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எதற்கு சமம் என்றால், உங்களுக்கு பிடித்த கடவுளை நோக்கி ஒரு மாதம் முழுவதும் தொடர்ந்து யாகம் நடத்துவதற்கு சமமாகும். சும்மா ஒரு நாள் முழுவதும் யாகம் நடத்தினாலேயே அதிலிருந்து வரும் புண்ணியம் அவங்க வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக மாற்றி தரும் சக்தி படைத்தது. அப்படி என்றால் ஒரு மாதம் என்றால் அந்த நேரத்தில் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவு சிறப்பு மிக்கது. அந்த வகையில் தெய்வீக ஆற்றல் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அடங்கியுள்ளது. அந்த நேரத்திலிருந்து உங்களுடைய காலைக்கடன்கள்லாம் முடித்துவிட்டு பூஜை அறையில் கிழக்கு திசையை நோக்கி மகாலட்சுமிக்குரிய விளக்கேற்ற வேண்டும். அந்த தேவி லட்சுமி தேவி இருக்கிறாள். அது கூடவே ஓம் லட்சுமி நாராயணாய நமோ நமக எனும் மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். எத்தனை முறை சொன்னாலும் பலன் நிச்சயம். அப்படி இல்லை என்றால் ஆண்டாளின் திருப்பாவையை படிக்கலாம். இவ்வாறு செய்வதால் உங்களது ஆன்மாவிற்கு மனம் தூய்மையாகும். முக்கியமாக மார்கழி மாதத்தில் தினமும் காலையில் கோவிலுக்கு செல்வதும் உள்ளது. அதுவும் பெருமாள் ஆண்டாள் லட்சுமி தேவியை தரிசனம் செய்வது 10 மடங்கான புண்ணியத்திற்கு சமமாக இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.